இப்ப நெனச்சாலும் கூட நான் லைட்டா அழுதுருவேன். லைக் நான் அப்ப வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா, ட்ரீம்ல வாழ்ந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. கைஸ் ஒண்ணும் இல்ல. சம்திங் மைண்ட் வந்து சடனா ஒரு மாரியா இருந்தது. ஸோ உங்ககிட்ட பேசலாங்கன்னு கொஞ்சம் தோணுச்சு. அது ஒண்ணும் இல்ல. சடனா பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் முடிச்சு லைக் நான் வந்து யூஜி சொல்றேன். லைக் யூஜி பார்த்தீங்கன்னா, நான் பிகாம் படிச்சேன். ஸோ லைக் நான் அப்ப வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா, லைக் லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஸோ லைக் ஜாலியா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி லைஃப்ல நான் கொஞ்சம் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே சரி, ஒரு ட்ரீம்ல வாழ்ந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க கூட இந்த மாரி நீங்க வாழ்ந்திருப்பீங்களான்னு தெரியல. அண்ட் ஆல்சோ நெறைய பேர் இப்ப நீங்க காலேஜ் முடிச்சிருப்பீங்க. நெறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும்போது, இப்போ வந்து நெறைய பேர் மிஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ. லைக் அப்ப வாழ்ந்த வாழ்க்கை வேறையா இருந்தது. ஸோ இப்போ ஒரு வேற வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டோம். லைக் வேலைக்கு போறோம். இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். டெஃபினெட்லி இருக்கும். அ எஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸு ஸோ அதெல்லாம் நெறைய இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயினா அது வந்து ஒரு மிஸ் பண்ற ஒரு தருணமாவே இருக்கும். ஏன்னு தெரியல. இப்போ சடனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நான் ரீல் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து லைக் நாங்க வந்து ஒரு இடத்துக்கு லைக் கவாய் ஐலண்டுன்னு சொல்லி நம்ம இந்த கேரளா தாண்டி ஒண்ணு கேரளா இல்ல, கேரளா தான் இருக்கு. ஸோ கேரளால பார்த்தீங்கன்னா, கவாய் ஐலண்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. லைக் அங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைக் ஆ தண்ணியா போயிட்டுருக்கும். தண்ணி போற இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், பசங்கலாம் சேர்ந்து போய் லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு, மெயினா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலேஜ் வேற பங்க் அடிச்சுட்டு தான் போனோம். பங்க் அடிச்சுட்டு நம்ம அப்படியே எங்கேயாவது லாங்கா போலாம்டா. பிகாஸ் நம்ம பசங்கலாம் பிளான் பண்ணா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிளான்டா தான் இருக்கும். அன்பிளான்டா சடனா பிளான் பண்ணி, "மச்சான் வாடா போலாம்" அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் அந்த பிளானு. அப்படி கிளம்பி போய் தண்ணியா இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கல்லும் இருக்கு. தண்ணி, கல்லு. அந்த கல்லு மேல அப்படியே உட்காந்து, நல்லா எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணி, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி நாங்க ஊட்டி விட்டோம். என் ஃப்ரெண்ட் எனக்கு ஊட்டி விட்டான். அது இப்போ அந்த வீடியோஸ் கூட என்னோட ஃபோன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கூட சம்திங் அ மிஸ் பண்றேன். அது தெரியல. சடனா வந்து எல்லாருமே வந்து ஓ செம பிஸியா இருப்பீங்க. யார்ட்டயும் பேச முடியாது. ஃபோன் பண்ணா சில பேர் எடுக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஃபைன். நான் வந்து இது அவங்க மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க ஷெட்யூல் டைட்டா இருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ் டெஃபினெட்லி. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ மிஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஞாபகப்படுத்துற மாரி ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். நான் நான் இன்னும் காலேஜ் ஸ்டோரிய பத்தி முடிக்கல. சாரி. நான் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டேன். ஸோ காலேஜ் ஸ்டோரிய பத்தி நான் சொல்லணும்னா, டீச்சர்ஸ்னாலே லைக் கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஜாலியா அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துல பார்க்குற மாரி கேங்கா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா, சிலர் பார்த்தீங்கன்னா, நான் வேற வேற கேங் கூடயும் இருப்பேன். அண்ட் ஆல்சோ எல்லா கேங் கூடயும் நல்லா ஜாலியா இருக்குங்க மெயினா. செம்ம ஜாலியா இருக்கும். எங்க கேங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கேங்கு பார்த்தீங்கன்னா, செம பெருசா இருக்கும். லைக் ஒரு 20 பேர் இருப்போம்னு நெனைக்கிறேன். 20, 25 பேர். எண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோங்க. அது வந்து ஒரு குரூப் அப்படியே இதா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா அவங்க கூடயே சுத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு செம மஜாவா இருக்கும். நம்ம பசங்கன்னா எப்படி பேசுவோம் உங்களுக்கே தெரியும். "டேய் இவனே" அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். "டேய் வாடா." அதுக்கு இடையில கொஞ்சம் வார்த்தை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அது கூப்பிடுறதுன்னு ஒரு ஒரு நல்லா இருக்கும். அவனுங்கள அப்படி கூப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு அவனுக்கான மரியாதைன்னே சொல்லலாம் நம்ம. நம்ம பசங்கனாலே அப்படிதான் கண்டிப்பா பேசுவோம். நாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து ஒரு அன்பிளான்டா கிளாஸ் பங்க் அடிச்சு நெறைய ட்ரிப்பா போயிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைக் ஒன் டே ட்ரிப் மாரிலாம் நெறைய போயிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து பைக்லாம் எடுத்துட்டு நாங்க போயிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செங்குத்தா இருக்கு ரோடு. அது ரோடே இல்ல. ஆக்சுவலி மலைக்கு மேல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி போனோம். போயிட்டு வண்டி ஏத்தவே முடியல.
எல்லார் பைக்கும் சுத்தமாக ஏற்ற முடியல அங்கே. ஆனால் போனால் ஜீப்பில் தான் போக முடியும். பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருமே வண்டி அடிச்சு ஏற்றினோம். சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏறவும் இல்லை, இறங்கும் போது ரொம்ப ஸ்பீடாக இறங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். பட் ஆனால் செம்ம அட்வென்ச்சரிங்காக இருந்தது. ஆனால் அந்த போன ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருந்தது. லைக் உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு, மெயினாக என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அங்கே போய் ஜாலியாக கேக்லாம் வெட்டிட்டு சாப்பிட்டு அருமையாக இருந்ததுங்க. பட் ஆனால் இப்போ யோசிக்கும் போது சே அந்த மாதிரி இப்போ இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அடுத்தடுத்து கட்டம். இப்போது சில பேர்த்துக்கெலாம் கூப்பிடும்போது மச்சான் வேலையாக இருக்கண்டா, பிஸியாக இருக்கண்டா அப்படிலாம் சொல்லுவானுங்க. ஸ்டில் அவங்க பிஸி தான், என்ன பண்ண முடியும். எஸ், கண்டிப்பாக ஃபீலிங்காக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், போன இது கண்டிப்பாக வராது. ஸோ இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவன் இது சொல்கிறான்டா, அவன் அது சொல்கிறான்டா, அந்த ஒரு சண்டை எதுனாலுமே அது வந்து அந்த சண்டைங்கிறது ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒரு டெம்பரவரி தான். நீங்கள் வந்து ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் லைஃப் போனால் திரும்பி வராது. அடித்து சொல்கிறேன், திரும்பி வராது. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு மேபி இதாக இருக்கலாம், போர் அடிக்கலாம், இவன் என்னடா லூஸ்மாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்லாம் நினைக்கலாம் நீங்கள். பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன், காலேஜ் லைஃப் போனால் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். காலேஜும் முக்கியம் தான், பட் ஆல்சோ நீங்கள் வந்து பசங்களோட ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் லைக் அந்த டைம்லேயே வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு ஜாலியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். பசங்களுக்குள்ளே நம்ம எப்படியும் அவ்வளோலாம் ரொம்பலாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம். ஜாலியாக பேசிட்டு வாடா அப்படின்னு திட்டினாலே அவனுங்க வந்து சேர்றா வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டுருவானுங்க. இப்போது பசங்களே ஏதோ சண்டை வந்துச்சுனாலும் வாடா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னாலே வந்துடுவானுங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ பசங்க கூட நம்ம சண்டை வந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு இடத்துல நின்று பேசி ஜாலியாக அப்படியே நம்ம நார்மல் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அதுதான் நம்ம பசங்க. ஸோ நீங்களும் வந்து காலேஜ் லைஃப் இப்போ நினச்சாலும் கூட நாங்கள் லைட்டாக அழுதுருவேன். கண்டிப்பாக நிறைய பேர் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போவும் லைக் காலேஜ் முடித்த அப்புறமும் இருந்தவங்கனாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுங்க. லைக் அவங்க கூட நிறையா மெசேஜ் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீங்க, பேசக்கூடிய விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அது நீங்கள் மாறி மாறி பகிர்ந்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பேசி பாருங்கள், நல்லா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் ஜேவி. இப்போ நான் வரட்டா.